பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த். மோடி 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 என்னும் வாசகங்களோடு கோஷங்கள் முழங்க நேற்று கோவையிலே பாரத பிரதமரினுடைய அணிவகுப்பு இருந்தது. இதுவரை எந்த ஒரு பாரத பிரதமரும் செய்யாத ஒரு செயலாக இதோ தற்போது நமது இந்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களை காணும் பொருட்டு கோவையிலே சாய்பாபா காலனியிலிருந்து துவங்கி ஆர்எஸ்புரம் தலைமை தபால் நிலையம் வரை வந்து தனதுடைய யாத்திரையை நிறைவு செய்தார். வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று அவரை வரவேற்றனர். மோடிஜியை கண்டதும் மக்களினுடைய கோஷம் மகிழ்ச்சியில் விண்ணை பிளக்க மோடிஜி மோடிஜி மோடி மோடி என்ற கோஷம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்ததை நாம் இங்கே பார்க்கவும் முடிந்தது, கேட்கவும் முடிந்தது. திரளான மக்கள் பாரத பிரதமருக்கு அருமையான ஒரு வரவேற்பை பூக்கள் தூவி வரவேற்று இங்கே கொடுக்கக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. இதோ பாரத பிரதமர் தற்போது மக்கள் மத்தியிலே திறந்த வாகனத்தில், பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களும் உடனிருக்க இதோ மக்களை சந்தித்து வந்து கொண்டே இருக்கின்றார். பாரத பிரதமரை வரவேற்கக்கூடிய வகையிலே கைவினை கலைஞர்கள், கூடை முனைபவர்கள் மேடை போட்டு அங்கே தங்களுடைய கைவினை பொருட்களை காட்சிக்கு வைத்தபடி அமர்ந்திருந்ததையும், அவர்கள் பாரத பிரதமரினுடைய வருகைக்காக காத்திருந்து தங்களுடைய கைவினை பொருட்களை காட்சிப்படுத்தியதோடு பாரத பிரதமரை மலர் தூவி வரவேற்க காத்திருந்தனர். இதோ அவ்வாறாக இங்கே அவர்கள் காத்திருக்க பாரத பிரதமரினுடைய வாகனம் வந்து கொண்டே இருக்கின்றது. மதியம் சுமார் 3 மணியிலிருந்து இங்கே இவர்கள் காத்திருக்கின்றார்கள். இதோ தற்பொழுது ஏறக்குறைய 7:30 மணியினுடைய அளவிலே, இரவு 7:30 மணி அளவில் 2.5 கிலோமீட்டர் தொலைவினை கடந்து நிறைவு அடையக்கூடிய, அதாவது யாத்திரை நிறைவடையக்கூடிய ஆர்எஸ்புரம் மத்திய தபால் நிலையம் அருகே இதோ பாரத பிரதமரினுடைய வருகை. பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் இதோ பாரத பிரதமரை கண்டதும் கோஷத்தில் மலர் தூவி வரவேற்கின்றனர்.